யூரி லெவின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். அவருக்கு டிராஃபிக்னா பிடிக்காது. அந்த டிராஃபிக்கை சால்வ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான் வேஸ்ட். கூகுள் வந்து அதை 6500 கோடி பக்கம் 2012 வாங்கினாங்க. சின்னதாக டிராஃபிக் சால்வ் பண்ண ஆரம்பித்த ஆப் 6500 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் ஐடியா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கூகுளில் தேடினா வருமா அப்படின்னு கேட்டால் இன்னும். உங்கள் லைஃப்பை நீங்கள் சுற்றி அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளமும் தான் ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்புக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ கோயம்புத்தூர் ஹாஸ்டலில் இருந்த டைமில் சண்டே மெஸ் ஃபுட்டு ரொம்ப போர் அடிக்கும். அப்போ ஒரு பேட்ச்மேட்டு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கூட டைப் பண்ணி வீட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க. ஒரு ஆப் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பிளான் இல்லை, ஆனால் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு யூரோப்பில் வோல்ட்னு ஒன்று இருக்குங்க. ஃபின்லாண்டில் ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன டவுனில் ஃபுட் டெலிவரிக்காக ஆரம்பித்த இது இப்போ 20+ கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப் ஐடியானா கனவுலலாம் வராதுங்க. இட் கம்ஸ் when you are living a life and facing a small pain point. அண்ட் அந்த டைமில் இதை என்னால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ஸ்டார்ட் அப் ஐடியாவும் இந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ அப்சர்வ் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட்ஸை கேட்டு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்னடா இது அப்படின்னு யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வரக்கு வாய்ப்பு இருக்குங்க.